தெய்வ சமூகத்தில் எங்களுக்கு ஆறுதலாகவும் தெய்வ வசனத்தை கேட்பதற்காகவும் இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக சூப்ரண்ட் அவர்கள் பாஸ்டர் பிரைட்ஸ் பாஸ்டர் முண்டோட பாஸ்டர், எங்களுக்கு வேண்டப்பட்ட பாஸ்டர், இங்கே இருக்கிறவங்களும் எல்லாரும் கர்த்தருக்குள் எனக்கு ரொம்ப அருமையானவர்கள். என்னுடைய மகனுடைய வாழ்க்கையின் நிறைவு இவ்வளவு துரிதமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு அதற்கு சம்பந்தமான ஒரு உணர்வு எச்சரிப்போ கர்த்தர் தரவும் இல்லை. ஆனால் அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காட்சியில் ஒரு காரியத்தை உணர்த்தினார். உன்னை நான் கனப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தை, நீ அதிகாரியாகவும் கனப்பட்ட ஒரு தெய்வ மனுஷனாக இருப்பா என்று சொல்லுகிறார். நான் நினைச்சேன், எனக்கு மகனுக்கு பூர்ண சுகத்தோடு இன்னும் அவன் மாமாவோடு சேர்ந்து தெய்வத்தை சேவித்து அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றட்டும், கடமைகளை செய்யட்டும் என்று ஆறுதலோடு இருந்தேன். வருஷந்தோறும் நடத்துகிற 10 நாள் ஜெபம், அவன் 7ஆம் தேதி காயப்படுகிறான், கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக்கி ஜெபித்து, நான் தான் கூட இருந்தேன், ஜெபம் பண்ணி கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக்கி அடுத்த வெள்ளி நான் ஜெபத்தை தொடங்கினேன். அதற்கு முந்தி வியாழன் போய் ஜெபித்து வந்தேன். இப்படி ஜெபத்தோடு இந்த ஜெபத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தெய்வ மக்களுடைய சந்ததிகளுக்கு மேலே தேவ கிருபை உண்டு. தெய்வ மக்கள் என்று அழைக்கப்படுவது நமக்கு கிடைத்த பாக்கியம். யோவான் சொல்லுகிறார், தெய்வ மக்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த தெய்வ கிருபை தொடரும். 89ஆம் சங்கீதத்தில் அவன் தவறு செய்திருந்தாலும் மீறுதல் வந்தாலும் விளையாட்டினால் தண்டித்து அவனுடைய கிருபையை நான் அவனை விட்டு விலக்க மாட்டேன். இந்த வசனங்கள் என் பிள்ளை நிமித்தமாக என்னை தேற்றினது. யோபு பிள்ளைகளுக்காக ஒருவேளை தவறு செய்திருப்பார்கள் என்று பிள்ளைகளோடு துருவ போக மாட்டார். அவர்கள் வீட்டில் அவருடைய குடும்ப பிறப்பு நாட்களில் கூடி வந்து பெருங்கூட்டத்தோடு வந்து சாப்பிட்டு போவாங்க. என் பிள்ளைகள் ஒருவேளை பார்த்தோ பேச தவறு செய்திருப்பார்கள் என்று பிள்ளைகள்கிட்ட ஒன்றும் கோபப்பட மாட்டார். நீ அது செய்தியே, அவர் பிள்ளைகளுக்காக தனியாய் பலி செலுத்தி கர்த்தரை கனப்படுத்துகிறார். ஆனால் 10 பிள்ளைகள் நிமிஷத்தில், இதெல்லாம் என்னுடைய இருதயத்துக்கு ஆறுதலாகி வந்தது. ஆண்டவர் எனக்கு தீமையா செய்ய மாட்டார். புருஷையும் தீமைக்கென்று இதை கொடுத்திருந்தால் வேறு விதத்தில் அவன் மாட்டியிருப்பான், ஸ்பாட்ல அடிபட்டிருப்பான். ஒரு நாய் குறுக்கே வந்து அவன் சிலிப்பாய் விழுந்தான். மகனை பிக்கப் பண்ண போகும்போது, ஆனால் நான் பிற வாகனத்தை ஒன்றும் பார்க்கல. அவனை நானே ஆம்புலன்ஸில் இருந்து ஜெபம் பண்ணி அவனை அர்ப்பணித்தேன். நான் சுவாசத்தோடு ஜெபித்தேன். ஆனால் கர்த்தரின் சந்ததியில மறக்க மாட்டார் என்ற அந்த வேத வசனங்களின்படி எனக்கு ஒரு தைரியம் உண்டு. ஆகையினால் நான் சற்று வயது முதிர்ந்தவன், அவனுக்கு இப்போது 41 வயது. அவன் சற்று முந்தினாலும் அவனை நான் சேர்த்து தெய்வ சமூகத்தில் காண முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு சிறிய ஒரு கருத்தை அனுபவத்தில் சொல்லுகிறேன். தடிக்காணத்தில் என்ன ஊழியம் செய்யும் போது இவனுக்கு பின்னால 2 இரட்டை குழந்தைகள் வயிற்றில் இருந்தது. என்னுடைய மனைவி கட்டுப்பாட்டுக்கு விரும்பவில்லை. ஏன்னா பிசாசு மந்திரவ சக்தினால் அவளோட வந்து சொல்லுவோம், உன்னை பிள்ளையும் தர மாட்டேன், பிள்ளைகளும் பிறக்க கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு. இது மாமா கிட்ட மாமி கிட்ட சொல்லல, ஒருவன் கல்யாணம் கட்டலான்னு சொல்லி ஏமாற்றி போய் அவன் மறித்தும் போனான். அப்ப இவ தனியாக இந்த பிசாசு போராட்டத்தில் ஜெபம் பண்ணி இருக்கும்போதாக்கும் கர்த்தர் எனக்கு ஒரு தெய்வ மனுஷன் மூலமாய் காட்டி, நானும் ஒரு தரிசனம் கண்டு அப்பாய் குடும்பங்களை சமாதானப்படுத்தி நான் அவளை விவாகம் பண்ணினேன். நடந்தது என்ன, 3க்கு அன்னைக்கு சொல்றா, நான் கட்டுப்பாட்டுக்கு விழிச்சா வர மாட்டேன். சரி, அப்படி ஒரு பெண் குழந்தை இங்கே இறந்தது. அதுக்கப்புறமாக ஜெசி மூத்தவள், விக்டர் 2வது காரன், எங்க பிள்ளை ஜான் போதகர் 3வது காரன், அடுத்தவள் ஜிம்மி டீச்சரா இருக்கிறா, அவ 4வது காரன், அடுத்து இவனுக்கு பின்னால ஒரு 2 குழந்தைகள் வயிற்றுல இருக்குது. இப்போ ஒரு குடிக்காரன் வந்து எங்களை விரட்டணும்,
சிஎஸ்சி ஆர்சி கோட்டையெல்லாம் உடைக்கப்பட்டு சபையில் வருது. நான் சொல்லுவேன், நாட்டேர் வந்தா வர மாட்டேன், மந்திராவது வரான்னா கர்த்தர் காட்டுவார். உங்க வீட்டில் ஒரு பாஸ்டர் தான் வரணும், ஒரு சபை, ஆண்டவர் ஸ்தாபித்த ஒரு சபை தான், அது இந்த சபையை ஸ்தாபிக்க தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அதனால நீங்க ஒரு பெண் என்ன வீட்டில் கூப்பிட்டா உன் புருஷன் வந்து கூப்பிடட்டோன்னு சொல்லுவேன். அவ அழுது சூழ்நிலையெல்லாம் மாற்றி அந்த புருஷன் கூப்பிட்டாதான் போவேன். அப்படி நான் என்னுடைய சந்ததிகளும் தியாகமாய் பணத்திற்கோ மற்ற எதற்கும் எதிர்பார்க்காமல் கர்த்தருக்கு சபை, கர்த்தருக்கு ஊழியம், பரிசுத்தமா இருக்கணும்னு ஜாக்கிரதையா இருந்தோம். அந்த சூழ்நிலையில ஒரு குடிக்காரன் வந்து என்னுடைய இரட்டை குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கிற மனைவி அடிக்க வாரான். ஊருகாரன் எவனும் அவனை பிடிக்கல. வாசல் இல்லாத ஒரு அமைப்பு எங்களுக்கு. அவன் என் மனைவிக்கு வயிற்றுல அடிக்க அடிக்க வந்து அது ஷேக் ஆகுது. நான் அவளை பார்க்கணும், என்ன பார்க்கணும். அப்படி அவள் டெலிவரிக்கு போனா 2 ஆண் குழந்தைகள், ஒரு நாளோ 2 நாளோ லேட்டாய் பிறந்தது. அந்த பாதிப்பில் 2 போச்சு. பட்டாளத்தில் இருந்த அவனுடைய மாமனார் அந்த குழந்தை நான் பார்க்கல, அந்த அடக்கம் பண்றாங்க, எடுத்து வச்சு அழுதிருக்கிறார். புருஷ விடவும் வளர்ச்சி உள்ள பிள்ளைகள் மச்சினா என்று சொல்லுகிறார்கள். நான் பார்க்கல. எதுக்கு இது சொல்றேன்னா, அந்த 2 குழந்தைகளை வச்சு எனக்கு கவலையா இருந்தது. எனக்கு ஊழியம் செய்வேனாலும் மனபாரம் எடுப்பேன். மனைவி சைச்சா பெற்றெடுக்கிறா. ஆனா 2 ஆண் பிள்ளைகள் இல்லையா? ஊழியங்களுக்கோ விசுவாச வாழ்க்கையில இவங்களை நான் வளர்த்து இருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே, இந்த தேசம் இப்படி இருக்க என் மனைவிக்கு அல்ல என் சந்ததிகளை துரோகம் பண்ணாங்களன்னு வருத்தத்தோடு இருக்கும்போது கேளுங்க, ஒரு வயதான 30 இறந்து போனாள். பக்கத்துல வெள்ளிக்கிழமை நாங்க ஜெபிக்க ஆயத்தப்படுகிறோம். அப்ப அங்க ஐயோன்னு கேட்கிறாங்க. நான் என்ன செய்ய தெரியுமா? விசுவாசிகள்கிட்ட நீங்க அமைதலா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க, நமக்கு அந்த மரண வீட்டுல நான் நிக்கிறேன்னு சொல்லி நான் போய் நிக்கிறேன். பெட்டியை கொண்டு வச்சிருக்குது. கேளுங்க, மெதுவா சவுண்டு போடாதீங்க. பெட்டி கொண்டு வச்சிருக்குது ஒரு பிளாவு கம்மூட்டில். 30 செத்த பணமா வச்சிருக்கிறாங்க. கல்லறை விட்டு ஆளு போயாச்சு. நான் அப்படியே நிக்கிறேன். அந்த 2 குழந்தைகளுக்கு மேல எனக்கு வேதனைய தேவன் அறிந்தார். அப்ப என் பிள்ளையின் பற்றி உள்ள வேதனை கர்த்தர் அறிவார். எனக்கு அவனுக்கு வேதனை விட கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற பாக்கியத்தை நான் அறியணும். அதான் என்னுடைய லட்சியம். அதற்கு இது உதாரணமாய் சொல்லுகிறேன். அப்படி இருக்கும். என்ன ஆச்சு தெரியுமா? இந்த 30 இறந்து போனது போயாச்சு. நான் போய் நிக்கிறேன். பிஸியா அந்த வேலை, இந்த பிள்ளைக்கு செய்ய அடுத்த கட்ட காரியங்கள் செய்யணும். ஊரும் எல்லாம் சேர்ந்தாங்க அந்த காரியத்தில். அந்த அம்மா கூட்டத்தை விழிச்சா வரவும் மாட்டாங்க. ஆனா பக்கத்து வீடு சர்ச்சுக்கு தொட்டு மேல நான் என்ன செய்ய அப்படி நிற்கும் போது திடீரென்னு இந்த அம்மா கண் திறந்து இப்படி பார்த்து தண்ணீர்னு கேட்குது. பூர்ணமா மரித்த 30. இந்த அம்மா என்ன சொல்லுது? தண்ணி கொடுத்தாச்சு, எலும்பி உட்கார்ந்தாச்சு. என்ன கண்டோன்னா அழ தொடங்கிச்சு. பாஸ்டர் எல்லாரும் கவனிங்க, பாஸ்டர் மாதிரி வார்த்தைகளை சொல்ல போறாங்க, அதுக்கு வீணா விடக்கூடாது. பாஸ்டர் நான் செத்து, ஆனா என்ன எனக்கு அடுத்த ரூபாய் எனக்கு என்னன்னு தெரியாது. 2 கருத்த மனுஷர்கள் வந்து என்னை முன்னே கூட்டிட்டு போறாங்க. நான் நடுவுல நான் போறேன். போகும்போது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை எனக்கு கடக்க முடியாது. ஆனா நூல் பாலம் இருக்குது. முதல்ல போன நூல் பாலத்தில் ஏறினேன். என்ன ஏற சொன்ன, நான் ஏறினேன். இங்கே பயம். நூல் பாலம். ஆச்சரியங்களை பாருங்க. அடுத்து பின்னால வர அப்படி கொண்டு ஒரு பெரிய பட்டணத்தில் என்ன விட்டாங்க. பட்டணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த பட்டணத்தில் முதல் வாசல், பட்டணத்துக்குள்ள போக பொதுவா, ஆனா அடுத்து ஒரு வாசல் இருக்குது. இவங்க 2 பேரும் அந்த வாசல் அண்டையில் கொண்டு விட்டாங்க. அங்க ஒரு தூதன் இருந்தார். தூதன் என்ன எனக்கு தெரியா பாஸ்டர், நீங்க வெள்ள உடுத்துற மாதிரி ஒருத்தன் இருந்தாரு. அவருக்கு ஒரு புஸ்தகம் இருந்தது. அவர் புஸ்தகம் கம்பு எடுத்து, கையில ஒரு கம்பு இருந்தது, கோல். அந்த கோல் எடுத்து அந்த புஸ்தகத்தை புரட்டி இருந்தாரு. இந்த 2 நிமிஷத்துக்குள்ள நான் எட்டி பார்க்க அந்த 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 அவர் இருந்த அந்த வாசல் தாண்டி உள்ள நிறைய குழந்தைகள் விளையாடுது. கர்ப்பிணிகள் இருக்கிறாங்க. அங்க பயங்கர ஆரவாரம், சந்தோஷமா பிள்ளைகள் பாட்டு பாடுறாங்க. நீங்க இந்த விபிஎஸ் அனுப்பீங்களா இதை போல சொல்லி எனக்கு உதாரணம் சொல்லி நான் இதை பார்த்துட்டு நின்றுட்டு 30 என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த மனுஷன் என்ன உள்ள விடுவாரு,
நினைச்சிட்டு இருக்கிறேன். அவர் புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு, எனக்கு முன்ன வந்தோம் பின்னால நிக்க 2 பேரும், நான் அவருக்கு முன்ன நிக்கிறேன். வாய் எடுத்து எனக்கு பேசல, ஆனா ஒன்றை ஆயுசு முடியல. கம்ப காட்டி அந்த கையில பெரம்பல்ல, அது ஒரு சின்ன கோல் மாதிரி, நீ போலான்னு சொன்னார். நான் திருப்பி வாரேன். வாரும்போது ஒரு 2 அடி இப்படி எடுத்து திரும்பவும் அந்த பழையது போல பின்னால பின்னாலே முன்னால கொண்டு சமுத்திரம் தாண்டி என்ன இந்த பிலாவுக்கு மூட்டில கொண்டு விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த அந்த முற்றத்துல பிலாவுல தான் இந்த பெட்டி வச்சிருந்தாங்க. என்ன கேட்கிறதையும் மக்களே, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா பரிசுத்த விவாகம், பரிசுத்தம், தெய்வ பக்தி ரொம்ப முக்கியம். என் பிள்ளைகள், என் மூப்பத்தி சொல்லுது கடைசியா, உங்க இந்த 2 குழந்தைகள் அங்க விளையாடும் போல நான் நினைச்சு பார்த்தேன். இதே மாதிரி அப்ப கர்ப்பிணிகள் ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பரிசுத்த குழந்தை கர்ப்பிணி பரிசுத்தமா இருக்கணும், புருஷனும் பரிசுத்தமா இருக்கணும், பிறக்கிற பிள்ளைகள் வரைக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. எனக்கு கண்ணில் இருந்து அது சுவிசேஷ பிரசங்கத்துக்கும் விசுவாசத்துக்கும் என்னை உறுதிப்படுத்தினது. என் பிள்ளை புருஷ் கட்டாயமாய் எங்களுக்கு முன்ன போனாலும் அவன் இளைப்பாறுதல்ல உண்டு. அவன் எங்க அந்த தோட்டத்தில் உலாவுவான், அவன் அந்த தோட்டத்தில் உலாவுவான். அவனுடைய தம்பிமார் அவன் பார்ப்பான், ஒரு 2 தங்கச்சிமார பார்ப்பான். நானும் கர்த்தருக்கு பின்னால் அவனை பார்ப்பேன். அருமையான தெய்வ மக்களே, பெந்தைக்கோஸ்தவ கிறிஸ்தவ வாழ்க்கை அற்பமாய் மதிக்காதீங்க. நம்முடைய நித்தியதை அக்கர் நாடு நமக்கு இது சாஸ்வதமானதல்ல. அதற்காக இயேசு பிரயாசப்பட்டு பாடுபட்டு மரித்து பரிசுத்தாவி ஊற்றி சபையை ஸ்தாபித்தார். ஆகையினால் தெய்வ மக்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுடைய வசனத்தை நீங்கள் கேட்டு மனம் திரும்பி சந்ததிகள் அசுத்தமாகாதபடி பரிசுத்த விவாகங்கள், பரிசுத்த பிள்ளைகளை பெற்றெடுத்து நித்திய ஜீவனுக்கென்று நீங்களும் உங்கள் குடும்பங்களும் தயாராகுங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இது ஒரு ஆபத்துல தெய்வம் பாதுகாத்தார். 20 நாள் அவனுக்கு கேப்பு தந்து அவனுக்கு காதல வைத்து பலர் போய் ஜோம் பண்ணி புத்தி சொல்லும் போது உள்ள உடஞ்சா அழுது இருக்கிறான். அவனுடைய பலவீனங்கள் குற்றங்கள் அவன் மனஸ்தாபப்பட்டிருப்பான். அதுதான் அந்த கண்ணீர். இதெல்லாம் நான் கேட்டேன். நான் போய் காதல வச்சு மக்களை நான் அப்பதான் வந்திருக்கேன்னு சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆனால் கொஞ்ச கால ஆயுசை தருவார் என்று எதிர்பார்த்தேன். அவனுடைய ஆயுசு நாட்கள் பூமியிலே நிறைய பெற்றால் அவனுடைய ஆயுசு நாள் முடிகிறதில்லை. அவன் மகிமையிலே தெய்வ பிள்ளைகளோடும் பக்தர்களோடும் சந்ததிகளோடும் தூதர்களோடும் அங்கே தெய்வ சமூகத்தில் உண்டு. நீங்களும் அதற்கு தயாராகும்படி உங்கள் அன்போடு கேட்டு வாய்ப்பை தந்த தெய்வ மக்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.